குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். மரண அடிங்க இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 டோட்டலாகவே மார்க்கெட்டுக்கு ஏற்ற ஒரு பட்ஜெட்டே இது கிடையாது. அதனால் மார்க்கெட்டில் சரியான செல் ஆஃப். ஒவ்வொரு இண்டெக்ஸும் பாருங்களேன். சென்செக்ஸ் 1546 பாயிண்ட்டு 47 பாயிண்ட்டு, நிஃப்டி 495 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டி 1194 பாயிண்ட்டு, பேங்க் எக்ஸு 1454 பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் 50 1480 பாயிண்ட்டு, இந்தியா விக்ஸு அது பாட்னு ஏறிக்கிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஃபின் நிஃப்டி 632 பாயிண்ட்டு, மிட் கேப் நிஃப்டி 380 பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு டோட்டலாக என்ன காரணம், மார்க்கெட் ஏன் இன்றைக்கி இந்த மாதிரி இறங்குச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கி இந்த பட்ஜெட் காரணமாக தான் நம்ம மார்க்கெட்டு மிகப்பெரிய கிராஷ் ஆச்சு. என்ன அப்படி வந்தது நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டிடி செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் இதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது இந்த ஏப்ரல்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ரீசனால் தான் மார்க்கெட்டு சடார்னு கீழே விழுந்தது. ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு ஃப்யூச்சருக்கும் ஏற்றுறாங்க, எஃப்என்டோ அந்த ட்ரேடுக்கும் எஸ்டிடி உயர்த்துறாங்க. எஸ்டிடி உயர்த்தினா என்ன ஆகுனா, ட்ரேடிங்க்கு ட்ரேடர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதுவுமே காஸ்ட் அதிகமாகும். அப்புறம் டெய்லி ட்ரேடர், இன்ட்ராடே பிளேயர்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் பாதிக்கப்படுவாங்க டேக்ஸால். மார்க்கெட்டோட லிக்விடிட்டி அதாவது அந்த வர்த்தக ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வர்றதுனால மார்க்கெட்டில் செல் ஆஃப் ஆகுது. கடைசியாக இந்த எஸ்டிடி ஏற்றுனதுனால மார்க்கெட் ட்ரேடர்ஸ் எல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மார்க்கெட் ஃபால் ஆச்சு. எஃப்என்டோ மார்க்கெட்டுக்கு டோட்டலாகவே பட்ஜெட்டில் நெகட்டிவ் தான். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அதிகப்படியான வால்யூம் எங்கே நடக்குதுன்னா எஃப்என்டோவில் தான் நடக்குது. எஸ்டிடி ஹைக் அப்படின்னு சொன்னதுமே அதில் என்ன ஆகும்னா, ஹெட்ஜிங் காஸ்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அது அட்ராக்டிவாக இருந்தது ரொம்ப ஹெவியான டேக்ஸ் ப்ரெஷரில் வந்துடும். அந்த பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் எக்ஸைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதோட ரிசல்ட் மார்க்கெட் ஹெவியான செல்லிங் ப்ரெஷர். பத்தாவதுக்கு இந்த ஃபாரின் எஃப்ஐஎஸ் இன்ஸ்டிடியூஷன் இவங்க ஆல்ரெடி இவங்க ஏற்கனவே செல்லிங்கில் தான் இருக்காங்க. மார்க்கெட்டில் ஒரு எச்சரிக்கையான மோடில் மார்க்கெட்டில் எப்போவுமே செல்லிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட்ஜெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாதனால, பத்தாவதுக்கு மார்க்கெட்டுக்கு எதிராக எஸ்டிடி ஹைக் பண்ணதுனால கான்ஃபிடன்ஸ் எஃப்ஐஎஸ் கிட்ட டோட்டலாக போயிடுச்சு. அதனால் எஃப்ஐஎஸ் ஹெவியாக கண்மூடித்தனமாக சோல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எஃப்ஐஎஸ் இந்த மாதிரி செல் பண்ணுறது பாருங்களேன். இந்த லைனு 25,441 எங்கே, 25,575 எங்கே, ஒரு 1000 பாயிண்ட்டுக்கிட்ட இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 இறங்கிட்டு ஏறி இருக்குது. அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ரீசனால் மார்க்கெட், இந்த ஒரே ஒரு ரீசனால் தான் மார்க்கெட் பெரிய லெவலில் இன்றைக்கி இறங்குச்சு. பத்தாவதுக்கு இந்த ப்ரோக்கரேஜ் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் கிராஷ் ஆச்சு. பிஎஸ்சி பெரிய லெவலில் கிராஷு, ஏஞ்சல் 1, க்ரோ இதெல்லாம் பெரிய லெவலில் கிராஷ் ஆச்சு. ரீசன் என்னென்னா, ட்ரேடிங்கோட வால்யூம் குறையும். டேக்ஸ் எஸ்டிடி ஏற்றினா ட்ரேடிங் பண்ணுற ட்ரேடரோட வால்யூம் எல்லாம் குறையும். அதனால் ரெவென்யூ பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகும், குறையும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபால் ஆனதுனால சென்டிமெண்ட்டு டோட்டலாகவே நெகட்டிவ் ஆகிடுச்சு. மார்க்கெட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதில் எந்த விதமான பாசிட்டிவ் நியூஸும் இந்த பட்ஜெட்டில் இல்லாதனால டோட்டலாகவே மார்க்கெட் மிகப்பெரிய கிராஷ் ஆயிடுச்சு. இது இனிமேல் ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு கேட்டால், அது ரெக்கவரி ஆகிறதுக்கான டைம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதிக நாள் ஆகும். அதாவது இந்த வீக் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ இந்த எஸ்டிடி ஏப்ரல் இப்போ மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டினியூஸாக செல் தான் பண்ணுவாங்க. யார் செல் பண்ணுவா? எஃப்ஐஏ செல் பண்ணுவாங்க. அப்புறம் யார் இன்னும் அதிகமாக செல் பண்ணுவா? வாங்கி வச்சுருக்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் செல் தான் பண்ணுவாங்க. ஸோ எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இருக்கிற ப்ராஃபிட்டை எல்லாருமே புக் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. இதனால் மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இது எது வரையும் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் டேர்மில்
வெலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் வீக்காக தான் இருக்கும் மார்க்கெட்டு. வெலாட்டிலிட்டி இருந்தாலும் மார்க்கெட் டவுனில் தான் முடியும். மீடியம் டேர்மில் ஒரு கன்சாலிடேஷன் ஆகலாம். லாங் டேர்மில் எக்கனாமிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். இன்றைக்கி நடந்த இந்த பட்ஜெட்டில் நம்ம மார்க்கெட்டுக்கான ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு ஒன்று கூட இல்லை, கெட்ட நியூஸ் ஒன்று சொல்லி மார்க்கெட்டையே கிராஷ் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாகவே மார்க்கெட்டில் டிஸப்பாயிண்டட். இன்றைக்கி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி கிளான்ஸ் செக் பண்ணலாம். இந்த கேண்டில் வந்திருக்குங்களே, இந்த கேண்டில் எப்போ வந்தது? 12 மணிக்கு வந்திருக்கு. இந்த 12 மணி கேண்டிலை நான் ஒரு பிஇ வாங்கியிருந்தேன், புட் ஆப்ஷன். அது வாங்கின ஒன்றையுமே என்ன ஆச்சுன்னா, நல்லா கீழே வந்துட்டு சடார்னு மேலே போயிட்டான். மேலே எது வரையும் போயிட்டான்னா, நான் கண்ணி வைக்கிற நேரத்தில் எனக்கு 4000 ரூபாய் லாஸ் போயிடுச்சு. நான் அப்போ தான் 1300 ரூபாய் என்னமோ லாஸில் பார்த்தேன். சரி, அங்கே ரெசிஸ்டண்ட் இருக்கே, அதை போய்ட்டு டச் பண்ணிட்டு இறங்குன்ற நினைக்கிறதுக்குள்ளே அந்த ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தாங்க இருக்கும். 1700லேருந்து 4000 ரூபாய் லாஸ் போயிடுச்சுங்க. எனக்கு உடம்பே வேர்த்து போச்சு. ஏன்னா 2 நிமிஷத்துக்கான 4000 ரூபாய் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த ரெசிஸ்டண்ட் கிட்ட போன உடனேயும், அதாவது 25,400 கிட்ட போன உடனேயும் மார்க்கெட் அங்கேருந்து செல் ஆஃப் ஆச்சு. நான் அங்கேயாவது அதை எங்கே வரையும் வந்ததுன்னா ஒரு 100 ரூபாய் எனக்கு பாசிட்டிவ்லேயே வந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், 100 ரூபாய் எப்பா இந்த தொல்லையே வேணான்ட்டு அந்த 100 ரூபாயில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஆனால் மார்க்கெட் அதுக்கப்புறம் இறங்கிச்சு பாருங்கள், 36,000 ரூபாய் ஜஸ்ட்டு நான் அப்படியே விட்டுருந்தேன்னா அந்த சிங்கிள் ட்ரேடில் 36,000 ரூபாங்க எனக்கு. நான் விட்டுருந்தா சரி என்ன ஆகுதோ ஆகட்டுன்னு விட்டுருந்தா இந்த கேண்டில் இங்கே வந்தது இல்லை 24,572 அந்த ரேஞ்ச் வரையும் வந்திருந்தால் எனக்கு 36,000 ரூபாய் மார்க்கெட்டில் இன்றைக்கி ப்ராஃபிட். ஆனால் என்னால் அதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. இன்றைக்கி எடுத்தேன் நான் இவ்வளோ வெலாட்டிலிட்டியும் எடுத்தேன். இந்த ஸ்டார்டிங்கில் அது என்னுடைய டிசிஷனை சொதப்பிடுச்சு. அதாவது எனக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் மேலே போனதுனால அப்போ தான் நிர்மலா சீதாராமன் அந்த உரையை வாசிச்சுட்டே இருந்தாங்க. அப்போ கீழே இறங்கிட்டே சட்டார்னு மேலே போயிட்டான். அந்த 25,400 அது வரையும் 88 வரையும் போயிருக்கு. அதுக்கப்புறம் இறங்குச்சு. எனக்கு 100 ரூபாய் ப்ராஃபிட், அதாவது 4,000 ரூபாய் லாஸை பார்த்துட்டு அந்த 100 ரூபாய் ப்ராஃபிட் பார்த்தோன்னே எனக்கு என்ன மனசு தோணிச்சுன்னா, இன்றைக்கி இந்த இதுவே வேணாம், நம்ம பாசிட்டிவ்லேயே க்ளோஸ் ஆகிடலாம், 100 ரூபாயில் பரவாயில்ல, ஒரு ட்ரேட்லேயே முடிச்சிடலான்னு அங்கே க்ளோஸ் பண்ணிட்டேங்க. ஆனால் அதுக்கப்புறம் இறங்கிச்சு பாருங்கள், ஜஸ்ட் 20 நிமிஷம் தாங்க நான் க்ளோஸ் பண்ணி அந்த மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கேண்டில் வந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ பெரிய கேண்டில், எதிர்பார்க்காத ஒன்று. ஸோ டோட்டலாக நான் டிஸப்பாயிண்டட். மார்க்கெட்டுக்கு எப்படி எஸ்டிடியை உயர்த்தினாங்களோ அது மாதிரி என்னுடைய ப்ராஃபிட்டை இன்றைக்கி பெரிய லெவல் ப்ராஃபிட், 1 ரூபா 2 ரூபாயில் 36,000 ரூபா. வெரி டிஸப்பாயிண்டட் ஆகிட்டேன். சரி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக இந்த 24,581 தொட்டுட்டு 25,128 வரையும் போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நியூஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு, மார்க்கெட் ஃபர்தராக இறங்கும் அப்படின்ற மாதிரி மார்க்கெட் இறக்கிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50ல் நான் எடுத்த இந்த 12 மணி கேண்டிலில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ மிகப்பெரிய ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டேன். அதுவே எனக்கு கொஞ்சம் நேரம் ரொம்ப டென்ஷனாகவே இருந்தது. ஆனால் 4,000 வரும்போது அந்த டென்ஷன் வேறு மாதிரி இருந்தது. ஏன்டா நம்ம தேவையில்லாமல் இதில் போய் மாட்டிக்கிட்டோம், இன்றைக்கி விட்டுட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுதான். ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் நான் அப்போ இந்த மார்க்கெட்டில் இந்த இடத்துல வரும்போது நான் மார்க்கெட்டில் அந்த எஸ்டிடியை பற்றியெல்லாம் அவங்க பேசலை. அப்போ பேசியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணியிருப்பேன். அப்போது நான் வாங்கின நேரத்துலலாம் அவங்க எஸ்டிடியை பற்றி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபர்தராக இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட்ஜெட் டேயில் கண்டிப்பாக நான் ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லி ட்ரேடும் பண்ணிட்டேன். ஆனால் என்னால் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த 4,000 லாஸை பார்த்த உடனேயும். அதனால் மைண்டு டோட்டலாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு, சரி 100 ரூபா ப்ராஃபிட் வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் அது 36,000 ரூபாய் போயிருந்து. எவ்வளோ பெரிய ஒரு ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணேன். சென்செக்ஸ்லேயும் அதே தாங்க. சென்செக்ஸில் நான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நிஃப்டி 50ல் எப்படி இருந்ததோ அதே தான். என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில்
3 பேர் சென்செக்ஸில் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கேண்டில்லையே பண்ணியிருக்காங்க. நல்ல வேளை மினிமமாக பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் சல்லுன்னு மேலே போனோடனேயும் ஒருத்தர் 2200லேயே கட் பண்ணிருக்காரு, ஒருத்தர் 4000 கட் பண்ணியிருக்காங்க, இன்னொருத்தர் வந்து 1800லேயே கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் அகைன்ஸ்டாக நான் பண்ண அதே இடத்துல தான் அவங்களும் எடுத்திருக்காங்க. மார்க்கெட் நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கினோடனேயும் எல்லாரும் அப்புறம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சிக்கிறாங்க. என்னத்த சொல்கிறது, போங்க. இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால் யூட்டிலைஸ் பண்ண முடியல. சரி, இதெல்லாம் ஒரு ட்ரேடிங்கில் வந்து ஒரு பார்ட் டு பார்ட், அதை அப்படியே நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். மார்க்கெட் இறங்கிறதுக்கான ரீசன் இது தான். நாளைக்கு மார்க்கெட் மறுபடியும் கீழே தான் இறங்கும். கீழே இறங்குச்சுன்னா எந்த லெவல் வரையும் போகும், அதுக்கு சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குது, அதோட நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை நம்ம பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி லைன்ஸ் போட்டுட்டேன். இந்த ப்ளூ லைன் தான் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு, 24,768. ஆனால் வெயிட்டட் ஆவரேஜில் 24,825 இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு நம்ம நிஃப்டி 50க்கு 24,956. ஒரு கேப் அப் கிடைச்சா யூஎஸ் இல்லை, நாளைக்கு இன்றைக்கி சண்டே இல்லை, ஆமாம், அப்போ எப்படியும் நாளைக்கு ஒரு கேப் டவுன் தாங்க கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு. கேப் டவுன் கிடைச்சா இன்றைக்கி வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போனால் பார்த்தீங்களா 24,581, அதுதான் சப்போர்ட்டு. கண்டிப்பாக அதெல்லாம் உடைச்சிடும். உடைச்சா 24,345, வெரி லாங், 200 பாயிண்ட் கிட்ட இருக்குது. இது வரையும் மார்க்கெட் வரலாம். மார்க்கெட்டில் பெரிய பெரிய கேப்பெல்லாம் இருக்குதுங்க. இதை பாருங்களேன், இந்த கேப்பு இது நம்ம அப்போ போட்டது 23,862க்கும் 22,916க்கும் அவ்வளோ பெரிய கேப் இருக்குது. அவ்வளோ பெரிய கேப் மே மாதம் வந்திருக்கு நிஃப்டி 50ல். சரி, நம்ம இப்போ அங்கேயே போவேணாம், அதுக்குள்ளே இந்த 4 சப்போர்ட்டு தான் எடுக்கும். இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,581, அதுக்கு கீழே இருக்கிறது 24,345, அதுக்கு கீழே இருக்கிறது 24,050, அதாவது 44 இருக்குது. அதுக்கப்புறம் 23,867. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இந்த பெரிய லெவல் வரும், 24,000 வரும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதுவும் நாளைக்கு கண்டிப்பாக 24,345 டச் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வீக்குள்ளேயே 23,000 இந்த 23,862 வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எஸ்டிடி அப்படின்றது பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் இனிமேல் மார்க்கெட்டில். இல்லை, கேப் அப் கிடைக்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ஒரு ரெசிஸ்டண்ட்டு எங்கே இருக்குன்னா, ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு நிஃப்டி 50ல் 24,956, அதுக்கு மேலே இருக்குது 24,128, அதுக்கு மேலே இருக்குது 24,441. இங்கெல்லாம் போகாது. போனால் இந்த செகண்ட் ரெசிஸ்டண்ட் வரையும் போகலாம், 24,128. இதுதான் நிஃப்டி 50ல் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு அண்டு இன்ட்ராடே லெவல்ஸு. நம்ம சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ்லாம் பழந்து தள்ளிட்டாங்க பாருங்கள், எங்கேயோ போய் நிற்கிது சென்செக்ஸில். ஆல்ரெடி நான் லைன்ஸ் போட்டேன். நாளைக்கு இதுலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்கும். கேப் டவுன் ஓப்பனிங் கிடைச்சா 79,880 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிறது வெரி வெரி லாங் சப்போர்ட், ரொம்ப தள்ளி இருக்குது. ஏன் அவ்வளோ தொலைவு தள்ளி இருக்குது நம்ம போய் பார்க்கலாம். இங்கே இருக்குது ஒரு சப்போர்ட் 79,300 இருக்குது. அதுக்கப்புறம் 78,586. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்லாம் இல்லை, மார்க்கெட் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிருக்கான், இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த கேப், நான் சொன்ன கேப். இதெல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகும், மார்க்கெட் உடனேலாம் வராது. இந்த லெவல் வந்ததுன்னா இந்த கேப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கேப் இருக்கா, இவ்வளோ பெரிய கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்கா. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வரும். அப்போது மார்க்கெட்டு 76,552 வரையும் வந்ததுன்னா இந்த 2 கேப்பையும் ஃபில் பண்ணிட்டு தான் போவோம். அப்போது 74,000 நம்ம சென்செக்ஸை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஃப்யூச்சர்னால் என்ன, 2 வாரத்துலேயே வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது கீழே இறங்கிறதுக்கு. எஸ்டிடியால் மார்க்கெட்டில் கண்டிப்பாக செல் ஆஃப் ஆகும் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி மட்டும் 2% மேலே இறங்கியிருந்தது நிஃப்டி 50 நான் பார்க்கும்போது. இப்போ அது வெயிட்டட் ஆவரேஜில் தான் கொஞ்சம் ஏதோ மேலே போயிருக்கு.
மற்றபடி மார்க்கெட்டில் இந்த லெவல்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் இப்படி பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இப்படி ஜூம் பண்ணி வச்சிங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 79,879, செகண்டு 79,300, தேர்டு 78,582, ஃபோர்த்து 77,720. இதுதான் நாளைக்கான இன்ட்ராடே லெவல் சப்போர்ட்டில். இதுவும் பார்த்துருவோம். ரெசிஸ்டண்ட்டு, இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அடுத்தது இந்த ரெசிஸ்டண்ட்டு, அடுத்தது இந்த ரெசிஸ்டண்ட். இந்த 3 ரெசிஸ்டண்ட் போதும் சென்செக்ஸில். ஏன்னா இதுக்கு மேலெல்லாம் மார்க்கெட் ஏறும் அப்படின்றதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அவ்வளோதான். இவ்வளோலாம் போகாது, கன்ஃபார்மாக போகாது. வந்தால் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இல்லைனா செகண்ட் ரெசிஸ்டண்ட், அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட்டு இறங்கிடும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு கேப் டவுன் வந்தால் நல்லா இறங்கும். நான் சொல்கிற மாதிரி இந்த 77,720 வரையும் மார்க்கெட் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் தீர்மானிக்கிறேன். ரெசிஸ்டண்ட்டில் இது ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டு 81,175, அதுக்கப்புறம் இருக்குது 81,880, அதுக்கப்புறம் 82,795, அதுக்கப்புறம் 83,431. ஆனால் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இல்லைனா செகண்ட் ரெசிஸ்டண்ட்லேயே மார்க்கெட் போனால் கூட திரும்பிடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இத்தனை கோடு போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா? இதெல்லாம் கேப் இருக்குது, இங்கெல்லாம் கேப் இருக்குது. இந்த கேப்பெல்லாம் நம்ம நாளைக்கே வராது, ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு வரும். இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு கண்டிப்பாக இது கீழே தான் ஓப்பன் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அடுத்தது இது 79,300. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸில் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. சென்செக்ஸில் நாளைக்கு தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. இவன் அநியாயத்துக்கு இன்றைக்கி எவ்வளோ பேரை முடிச்சு கஷ்டம் தெரியுமா? என் சர்க்கிள்லேயே நான் இன்றைக்கி யாருக்குமே கால் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் கொடுக்கல, குரூப்லேயும் கொடுக்கல. பட் அவங்களா எடுத்திருக்காங்க. ஆனால் அதனால தான் கொடுக்க மாட்டேனே போட்டுருந்தேன். ஏன்னா என்ன நடக்குன்னே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஏறிக்கிட்டே இருந்தான், சடார்னு போயிட்டு அங்கேருந்து இறங்கினான், அதுக்கப்புறம் பெருசாக இறங்கினான், அப்புறம் இறங்கிட்டு மறுபடியும் மேலே போயிட்டான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் நம்ம ஈஸியாக வாயில் சொல்லிட்டோம். ஆனால் இங்கே வாங்கி வச்சுருக்கும் போது அந்த ஒரு டென்ஷன் வரும் பாருங்கள், அதை சொல்லவே முடியாது. சும்மா 20,000 போயிட்டுருக்கும் இந்த கேண்டிலில். இந்த கேண்டிலில் 15,000 16,000 போயிருக்கும். சும்மா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த அந்த ஒரு ட்ரேடுக்கு. அப்போ வலி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நான் அதனால தான் ட்ரேட் இன்றைக்கி கொடுக்கல அப்படின்னு தெளிவாகவே போட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நான் கொடுக்க மாட்டேன், நீங்களே பண்ணுங்கடான்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒரு 40 பேர் என் சைடில் இருக்காங்கன்னா அதில் 15 பேர் ப்ராஃபிட்டு, மீதி 25 பேர் லாஸில் தான் இருக்காங்க இன்றைக்கி. அதாவது இந்த கேண்டில் வந்திருக்கு, நல்ல ஒரு ஹேமர் வந்துட்டு அது மேலே தான் போச்சு மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் இந்த எஸ்டிடியை பற்றி நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமும் கால் சைடில் இருந்தால் என்ன ஆகும்? மார்க்கெட் இறங்க தான் செய்யும். அதை யாருமே அப்போது பட்ஜெட்டை பார்க்கலையா என்னன்னு தெரியல. இந்த 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 இடம்லாம் வரும்போது அந்த எஸ்டிடியோட நியூஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிச்சு. சரியா இங்கேயே வந்துடுச்சு மார்க்கெட்டில். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் இங்கேயே அதுக்கான க்ளூ கொடுத்துட்டாங்க. அதனால் மார்க்கெட் எஸ்டிடி நியூஸ் வந்தவுடனே ஃபர்தராக பெரிய லெவலில் இறங்க ஆரம்பிச்சிது. ஐடிக்கு மட்டும் ஏதோ ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருந்ததுனால மார்க்கெட் ஐடி எல்லாம் ஒன்றும் பண்ணலை. மற்ற எல்லா ஸ்டாக்குமே நிஃப்டி 50 இருக்கிற 50 ஸ்டாக்கில் ஐடி மட்டும் இறங்கலை. விப்ரோ இறங்கலை, டிசிஎஸ் இறங்கலை, இன்ஃபோசிஸ் இறங்கலை, இன்னும் ஒரு இது இறங்கலை. மற்ற எல்லா ஸ்டாக்குமே இறங்கியிருக்கு. ஸோ டோட்டலாக இன்றைக்கி மார்க்கெட்டோட அந்த கதையை முடிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்து வரையும் போகும்னு தான் தோணுது. ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் கண்டிப்பாக ஹை வெலாட்டிலிட்டி இருக்கும். ஆனால் வீக்னஸாக டவுன்லேயே தான் முடியும். ஏன்னா விக்ஸு 15.10 இருக்குது. ஸோ சான்ஸே இல்லைங்க. நாளைக்கும் சரியான வெலாட்டிலிட்டி இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியம்லாம் இப்போ பெரிய லெவலில் குறைஞ்சிருச்சு. கால் சைட்லலாம் பாருங்கள், 300, 200, 350, 250ன்னு இருந்தது எல்லாமே ஆஸ் யூஷுவல் 132, 150 இந்த ரேஞ்சில் இருந்தான் ஒவ்வொருத்தனும். 310, 280 அப்படின்ட்டு. இப்போது நார்மலாக அட் த மணி 110க்கு வந்துடுச்சு. நான் சொல்லலை, அன்றைக்கே சொன்னேன்ல,
இன்றைக்கி போட்டு சாத்துன்னு சாத்திட்டு விக்ஸை கிராஷ் பண்ணிட்டு இல்லைனா விக்ஸை ஏற்றி விட்டு 2 பக்கமும் அடிப்பாங்க. ஆனால் மார்க்கெட் டோட்டல் நல்ல டவுன் ட்ரெண்ட் இருந்தனால புட் சைட்லலாம் சரியான ப்ரீமியம். இன்றைக்கி யாரெல்லாம் செல்லர் சைடில் காலை செல் பண்ணி வச்சுருந்தாங்களோ, யாரெல்லாம் புட் சைடில் வந்து புட்டை செல் பண்ணியிருந்தாங்களோ, ஆப்போசிட் 2 பக்கமும் சரியாக ஏற்றம் இறக்கம் இருந்திருக்கும். நல்லபடியாக யாராவது ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். இந்த லைன்ஸ் எதுவுமே கண்டிப்பாக நாளைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பிலீவ் பண்ணாதீங்க. நாளைக்கும் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் கிராஷ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.